தான் ப்ராப்பர்ட்டின்னு காட்டி நான் லோனே வாங்கிட்டேன். ஆனா இப்ப நீ ஆத்திரப்படுற பாத்தியா? இனி உன் கேஸ் எல்லாம் அங்க நிக்கவே நிக்காதுமா. என்ன ஏமாத்தி நீயும் உன் பொண்டாட்டியும் இப்படி பண்ணிட்டீங்கன்னு நான் கோர்ட்ல போய் சொல்லுவேன். தாராளமா போய் சொல்லு. உன்ன போல போலி கண்ணீர் கதையை கேக்குறதுக்கு அங்க யாருக்குமே டைம் இல்ல. 20 வருஷம் அந்த கேஸ் எல்லாம் நடக்கும். அதுக்குள்ள உனக்கும் வயசாயிடும், எனக்கும் வயசாயிடும். என்ன ராஜேஸ்வரி இவ்ளோ டென்ஷன் ஆகுற? நாம தான் தெளிவா பேங்க்குக்கு அனுப்பின மெயில் எடுத்து அதுல இருக்கிற கான்டாக்ட் நம்பரை புடிச்சு அதுல இருக்கிற திருநாவுக்கரசுக்கு போன் பண்ணி பேசி விஜய் ஒரு ஃப்ராடு, இது அவன் ப்ராப்பர்ட்டியே கிடையாதுன்னு சொன்னமே. அவரும் லோனை உடனே ஸ்டாப் பண்றேன்னு சொன்னாரே, அத மீறி எப்படி லோன் வந்துச்சுன்னு பாக்குறியா? என் செல்ல அக்காவே ராஜேஸ்வரியே, எப்பவுமே உன்னை நம்பாத உன் தம்பி அன்னைக்கு போ முன்னாடியே லேப்டாப்ப திறந்து வச்சுட்டு போகும்போதே அதுல ஒரு சூழ்ச்சி இருக்குன்னு நீ தெரிஞ்சுக்க வேண்டாமா? அன்னைக்கு லேப்டாப்ப நான் வேணும் தான் திறந்து வச்சுட்டு போனேன். அதுல இருந்த மெயில், பேங்க் டீடைல்ஸ் எல்லாமே நான் கிரியேட் பண்ணி வச்சது. அப்புறம் நீ பேசுனிய திருநாவுக்கரசு, அவரு யார் தெரியுமா? என்னோட ஃப்ரெண்டு தான். லோன் சாங்ஷன் ஆக போற கடைசி மொமெண்ட்ல நீ ஏதாவது உள்ள பூந்து கெடுத்துருவேன்னு நான் நினைச்சேன். அதுல வந்த பிளான் தான் இது. உனக்கு இதெல்லாம் கெடுத்த திருப்தியை கொடுத்துட்டு அப்படியே உன்னை ஓரமா உட்கார வைக்கலாம்னு நினைச்சேன். அதுக்கு வச்ச பொறி தான் இது. நீயும் உள்ள வந்து எலி மாதிரி மாட்டிக்கிட்ட. நானும் லோனை வாங்கிட்டேன். எப்படி இருக்கு? என்னை ஏமாத்தி லோன் வாங்கிட்டதுனால அந்த ப்ராஜெக்ட் ஒண்ணு முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காத. உனக்கு தலைவலியே இனிமே தாண்டா ஆரம்பிக்க போகுது. ஏண்டா இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சோன்னு உன்னை அழ வைக்கல? நான் ராஜேஸ்வரி இல்லடா. தேங்க்யூ 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 ராஜேஸ்வரி. உன்னோட இந்த பிளெஸிங்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். அங்க சிசிடிவி கேமரா இருக்கு, அதுல ஃபுட்டேஜ் இருக்கான்னு பார்த்துட்டு அந்த பைக்கான போட்டோ எடுத்துருவாங்க. ஓகே சார். கான்ஸ்டபிள், நீங்க இந்த வீட்டுக்கு போயிட்டு கேமரால ரெக்கார்டா இருக்கான்னு ஓகே பாருங்க. சார். குயிக். அதுல ஸ்டிக்கர் ஒட்டின வண்டி இருக்கான்னு ஓகே பாருங்க. சார். சார் போட்டோ எடுத்துக்கோங்க சார். இல்ல அவ்வளவு கிளியராவே இல்லையே சார். இந்த வண்டியை பாருங்க. கொடுங்க. இந்த வண்டி நம்பர் கண்ட்ரோல் ரூம்ல கொடுத்து ட்ரேஸ் பண்ண சொல்லுங்க. ஓகே சார். நீங்க அதை ஓகே ஃபாலோ பண்ணுங்க. வாங்க போலாம். சார் பாருங்க சார். இதுல தெளிவாவே இல்லையே. கொடுங்க சார். இந்த வண்டியா அது? ஆமா சார், அந்த வண்டி தான். இந்த நம்பர் கண்ட்ரோல் ரூமுக்கு அனுப்பி டேஸ்ட் பண்ண சொல்லுங்க. ஓகே சார். ஓகே சார். என்ன கதிரேசன் வந்திருக்காரு? மாப்பிள்ளையும் மாமனாரும் சமாதானம் ஆயிட்டாங்களோ? இந்தாங்க. ஓ உபசரிப்பெல்லாம் எதிர்பார்த்து நான் இங்கே வரல. என் விதியை நினச்சி நான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன். உன் கையால் எது வாங்கி குடித்தாலும் என் தொண்டை குளிக்கையில் இறங்காது. எனக்கு எதுவும் வேண்டாம். கண்ணத்துல அறையாத குறைய அடிச்சு விட்டுருக்காரு. வாங்க சார். என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? நடந்த சம்பவத்துக்கெல்லாம் நீங்க இவங்க முகத்துல முழிக்கவே கூடாதே. முழிக்க விடாந்தாம பார்க்குறேன். இன்ஸ்பெக்டர் வர சொல்லிட்டாருன்னு வேற வழி இல்லாமல் வந்து உட்காந்துருக்கேன். அவர் வந்தது பேசிட்டு போயிடுவேன். இன்ஸ்பெக்டர் வர சொன்னாரா? என்ன விஷயம் சார்? என்ன காணாம போன என் பண விஷயமா தான் இருக்கும். என்ன இம்ப்ரூவ்மெண்ட் அவர் வந்தால் தான் தெரியும். வாங்க தம்பி. வணக்கம் சார். வாங்க நல்ல தம்பி. ஹாய் விஜய். உட்காருங்க. தேங்க்யூ. என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, டீ? இல்ல விஜய், நான் இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். ஓ சரி. நல்ல தம்பி. பை தி வே, இவங்க என் வைஃப் மல்லி.
ம் இவங்க நான் இவனோட அக்கா இன்ஸ்பெக்டர். ம் ம். ஓகே விஜய், ஃபர்ஸ்ட் நம்ம விஷயத்த பேசிடுவோம். சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இந்த கேஸை எப்படி மூவ் பண்றதுன்னே தெரியல, ரொம்ப பிளாங்கா தான் இருந்தது. அதுக்கப்புறம் கதிரேசன் சார் சீரியல் நம்பர்ஸை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இதுல ஒரு நல்ல ஓப்பனிங் கிடைச்சது. அந்த சீரியல் நம்பரை வச்சுதான் ஒரு புரோகிதரை பிடிச்சோம். அந்த புரோகிதர்னால அவருக்கு பணம் கொடுத்தவன அடையாளம் காட்ட முடியல. அதனால அவருக்கு அவன் எந்த இடத்துல வச்சு பணத்தை கொடுத்தாங்கிற இடத்த காமிச்சாரு. லக்கிலே அங்க ஒரு சிசிடிவி கேமரா இருந்துச்சு. அந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் வச்சு செக் பண்ணி பார்த்ததுல ஒரு இமேஜை கேப்சர் பண்ணோம். இத பாருங்க. கொடுங்க. இங்க கொடு. கொடு. முகம் தெரியவே இல்லையே. அதான் வண்டி நம்பர் தெரியுதே. ஆனா அந்த வண்டி நம்பர் ஃபேக் மேடம். வண்டி நம்பர் ஃபேக் நம்பர்னா அப்போ இது ஒரு பெரிய கேங் பண்ற வேலை மாதிரில தெரியுது. யூ ஆர் ரைட் மிஸ்டர் விஜய், நிச்சயமா அது ஒரு பெரிய கேங் தான். இவ்வளவு தூரம் கண்டுபிடிச்சிட்டு அவனோட முகத்தை கண்டுபிடிக்க முடியலையே. அப்படிலாம் இன்னைக்கு யாரும் தப்பிச்சிட முடியாது சார். இந்த போட்டோவை எல்லா டிராபிக் போலீஸ்க்கு அனுப்பியிருக்கேன். வண்டி நம்பர் ஃபேக்னா அவங்கள மட்டும் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இப்போதைக்கு நமக்கு க்ளூவா இருக்கிறது அந்த வண்டிக்கு முன்னாடி ஒட்டி இருக்க ஸ்டிக்கர் மட்டும்தான். வேற ஏதாவது தகவல் தெரிஞ்சா? அந்த புரோகிதரை பிடிச்சு விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் இன்னொரு அதிர்ச்சியான தகவல் கிடைச்சது. என்ன தகவல்? அந்த ரவுடி புரோகிதருக்கு பணம் கொடுத்தான்ல, அது எதுக்கு தெரியுமா? எதுக்கு? நீங்க புது ப்ராஜெக்ட் ஒன்னு ஆரம்பிக்கிறீங்களா விஜய், அதுல பூமி பூஜை பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணீங்கல்ல? ஆமா. அந்த பூமி பூஜைக்கு அந்த புரோகிதர் போகக்கூடாதுன்னு தான் அந்த ரவுடி பணத்தையே கொடுத்திருக்கான். ஏன் பூமி பூஜையை நிப்பாட்டுறதுக்கு இவரு வீட்டுல திருடு போன பணம் கை மாறி இருக்கா? அப்ப அங்க திருடினவனும் எனக்கு எதிராக வேலை செய்யறவனும் ஒன்னா? கரெக்டா பாயிண்ட புடிச்சிங்க விஜய். உங்க ரெண்டு பேருக்கும் காமன் எதிரி ஒருத்தர் இருக்கான். அவன் தான் இந்த ரெண்டு வேலையும் செஞ்சிருக்கான். சொல்லுங்க, உங்க ரெண்டு பேருக்கும் காமன் யாராவது எதிரி இருக்காங்களா? எனக்கான எதிரி யாருன்னு கேட்டா என்னால உடனே சொல்லிட முடியும். ஆனா அவங்க இவர் வீட்டுல பணத்தை எடுத்திருப்பாங்களான்னு தான் சொல்ல முடியல. எனக்கும் மாப்பிள்ளைக்கும் ஒரே எதிரின்னா அது யாருன்னு யோசிக்கவே முடியலையே. அதை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அந்த கேஸ் க்ளோஸ். எனிவே நானும் எல்லா பக்கமும் அந்த போட்டோ அனுப்புறேன். நீங்களும் உங்க சர்க்கிள்ல யாராவது இருக்காங்களான்னு பாருங்க. உங்க ரெண்டு பேருக்குமே நான் அந்த போட்டோ காப்பி அனுப்புறேன். ஓகே நல்ல தம்பி. சரி, அப்ப நான் கிளம்புறேன். தகவல் கிடைச்சா நான் உடனே கால் பண்றேன். தேங்க்யூ நல்ல தம்பி. ஓகே விஜய், நான் வரேம்மா. வரேங்க. வரேன் சார். நமக்கு நம்ம தொழிலை பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. ஆனா சில பேர் நம்மளை கெடுக்கிறதுலே குறியா இருக்கிறாங்க. அதுல எனக்கும் மாப்பிள்ளைக்கும் ஒரே எதிரிங்கிறாங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆனா ஒரு விஷயம் மட்டும் தெளிவா சொல்லிக்கிறேன். ஆளு மட்டும் யாருன்னு தெரிஞ்சு நிச்சயமா ஒரு தலை கீழே உருளும். சரி, நான் கிளம்புறேன் மாப்பிள்ள. வரமா? வாங்க. ராஜேஸ்வரி, என்னோட பூமி பூஜையை நடக்க விடாம பண்றதுக்கு நீதான் ஏற்பாடு பண்ணிருப்பன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு கதிரேச வீட்டு பணம் எப்படி யூஸ் ஆச்சு? அந்த பணம் திருட்டு போனதுல உனக்கு ஏதாவது பங்கு இருக்கா? இப்ப நான் போலீஸுக்கு சொன்னா கூட நீ உள்ள போற மாதிரி தான் இருக்கும். டேய், உனக்கு கற்பனை வளம் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த பூமி பூஜையை மட்டும் தடுத்துட்டா ப்ராஜெக்ட் ஸ்டாப் ஆயிடும்னு தரம் கெட்ட தனமால நான் யோசிக்க மாட்டேன். குறி வச்சா எற விழணும். நான் செய்யறதெல்லாம் அப்படி பெரிய சம்பவமா தான் இருக்கும். கண்டிப்பா செய்வேன். உன்னை அந்த ப்ராஜெக்ட நடத்தவே விட மாட்டேன். பூமி பூஜையோட அந்த ப்ராஜெக்ட் நிக்கும்.
அதுக்கான வேலையெல்லாம் நான் செய்வேன்டா. இந்த மாதிரி சின்ன வேலையில எல்லாம் என்ன சம்மந்தப்படுத்தி என்ன அசிங்கப்படுத்தாத. போ, தில் இருந்தா உண்மையான குற்றவாளியை கண்டுபிடி. போ, கண்ணு முன்னாடி இருந்தா உடனே கை காட்டணும்னு தோணும் போல இருக்கு. ராஜேஸ்வரி, நீ சொன்னதை நான் அப்படியே நம்பிட்டேன். இந்த சில்லற வேலையிலே உன்னால ஒண்ணும் கிழிக்க முடியல. நீ பெருசா வேலை செஞ்சுதான் அப்படியே சாய்க்க போறியாக்கும். என் கால் சுண்டு வரல கூட உன்னால அசைக்க முடியாது. முடிஞ்சா செஞ்சு பாரு. பாப்படா. பாப்பேன். ரேணுமா சீரியஸா போன்ல ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போதைக்கு அவங்க போனை கீழே வைக்க மாட்டாங்க. என்ன பண்ணலாம்? மல்லிமா என்கிட்ட இருந்து போனை எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. எப்படி பேசுறது? பாவம் மல்லிமா எனக்காக ஸ்கூலுக்கு வந்து ரேணுமா கூட சண்டை போட்டு வருத்தத்தோட போனாங்க. இப்போ அவங்க கூட பேசணும். என்ன பண்ணலாம்? நிஷா சித்தி லேப்டாப்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போனை வாங்கிட வேண்டியதுதான். நிஷா சித்தி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம கம்பெனியோட மெயில்ல செக் பண்ணிட்டு இருக்க செல்லம். நிஷா சித்தி நான் உங்களோட போனை ஒரு நிமிஷம் எடுத்துக்கவா? எதுக்கு வேண்பா? அது நிஷா சித்தி, என் ஹோம்ஒர்க் சம்பந்தமா ஒரு டவுட். அதான் என் ஃப்ரெண்டு துளசி கிட்ட பேசணும். எடுத்துக்கோ செல்லம். ஆ, நான் அதுக்கு பேட்டர்ன் லாக் போட்டு வச்சிருக்கேன். அதெல்லாம் தெரியும் நிஷா சித்தி. யாருக்கு கால் பண்ற? அக்கா, அவ ஃப்ரெண்ட் துளசிக்கு தான் ஃபோன் பண்றா. அப்படின்னு அவ சொன்னாளா? அது நீ நம்புறியா நிஷா? ஆமாக்கா, ஏதோ ஹோம்ஒர்க் சம்பந்தமா பேசணும்னு சொன்னா. அப்படி சொல்லி போனை வாங்கி அவ டெய்லி அந்த மல்லி கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கா. எங்க ஏதோ நம்ம சாப்பாடு கொடுக்காத மாதிரி, இவ பட்னியா இருக்கிற மாதிரி மல்லி கிட்ட சொல்லி அவளை சாப்பாடு கொண்டு வர சொல்றா. அதனாலதான் ஸ்கூல்ல இன்னைக்கு அவ்வளவு பிரச்சனை நடந்துச்சு. இங்க பாரு நிஷா, வீட்ல இனிமே யாரும் இவளுக்கு போன் கொடுக்க கூடாது. வெண்பா, இங்க வா. வா, ஒண்ணும் பண்ண மாட்டேன். இங்க பாரு செல்லம், இந்த வீடே உன் வீடுதான். இங்க இருக்க திங்ஸ்லாம் உனக்கு தான். இந்த லேப்டாப், போனு எல்லாமே உன்னோடதுதான். உனக்கு என்ன வேணாலும் நீ இந்த வீட்ல பண்ணிக்கலாம். ரேணுமா அண்ணா, கதிரேசன் தாத்தா எல்லாருமே நீ கேக்குறதெல்லாம் வாங்கி தருவோம். ஆனா நீ அந்த மல்லி கிட்ட மட்டும் எதுவும் கேட்காத. மல்லிமா தானே இத்தனை நாளே எனக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டு அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்ப நான் மல்லிமா கிட்ட தானே கேட்க முடியும். நான் உன்னை தப்பு சொல்லல. இத்தனை நாள் ரேணுமா நம்ம கூட இல்ல, அதனால நீ மல்லி கிட்ட கேட்ட. இப்பதான் உனக்குன்னு ரேணுமா வந்துட்டாங்கல்ல, நீ கேக்குறதெல்லாம் பண்ணி தருவாங்க. ரேணுமா எங்க பண்ணி தராங்க? ரேணுமா எப்பவும் போன் தான் பார்த்துட்டு இருப்பாங்க. நான் எப்பயாச்சும் பாப்பேன் நிஷா, அது போய் இப்படி சொல்றா பாரு. சரி, நான் ரேணுமா கிட்ட சொல்றேன். இனிமே நீ எது கேட்டாலும் நானும் ரேணுமாவும் உடனே பண்ணி கொடுப்போம். நீ எதுக்காகவும் மல்லிக்கு கால் பண்ண கூடாது. ஹோம்ஒர்க்ல ஏதாவது டவுட் வந்தா அதுக்காகவும் தான். புரியுதா? என்னவா பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மா வெண்பாவோட பேசிட்டு இருந்தேன்ப்பா. ரேணுகாவும் வெண்பாவும் நம்ம வீட்ல இருந்தாலே நம்ம வீடு எப்போதும் லட்சுமிகரமா தாமா இருக்கு. வெண்பா குட்டி போய் விளையாடுங்க, போங்க போங்க. அம்மாடி நிஷா, இந்த 50 லட்ச ரூபாய் பணம் தொலைஞ்ச கேஸ்ல இன்னைக்கு இந்த திருட்டு போய் யாருன்னு கண்டுபிடிச்சாச்சுமா? எப்படிப்பா கண்டுபிடிச்சாங்க? நம்ம மாப்பிள்ள சொன்ன போலீஸ் ஆபீசர் இருக்கார்ல, அவர் பயங்கரமான ஆளுமா. நம்ம பணக்கட்டோட சீரியல் நம்பர் கொடுத்தோம்ல, அதை வச்சு ஆளை பிடிச்சிருக்காரு. யாருப்பா? எப்படி பிடிச்சாங்க? அந்த திருட்டு பைய அந்த பணத்திலேருந்து ஒரு கட்டை எடுத்து ஒரு புரோகிதர் கிட்ட கொடுத்துருக்கான். அந்த புரோகிதர் பணத்தை பேங்க்ல டெபாசிட் பண்ண போயிருக்காரு. அங்க அவரு மாட்டிக்கிட்டாரு.
அப்புறம் அந்த புரோகிதர்கிட்ட விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சதுல அவர் யாருகிட்ட எங்க பணம் வாங்கினு சொல்லிட்டாரு. அப்ப அந்த ராஸ்கல் யாருன்னு கண்டுபிடிச்சாச்சா? யாருப்பா அது? இந்த புரோகிதரு எந்த இடத்துல வச்சு பணம் வாங்கினேன்னு சொல்லிட்டாருமா. அந்த இடத்தோட சிசிடிவி எல்லாம் பார்த்தப்ப ஆளு குத்து மதிப்பா தான் தெரியுது, ஆனா தெளிவா தெரியல. ஹெல்மெட் போட்டிருந்தான், பைக்கில் வந்து பணம் கொடுத்துட்டு போயிருக்கான். அவன் போன்ல தான் எல்லா டீலிங் பேசியிருக்காங்கிறதுனால அந்த புரோகிதருக்கு ஆளை தெரியல. இவ்வளவு போதுமா? அந்த நல்ல தம்பி இன்னும் 1-2 நாள் ஆளை தூக்கிடுவாரு. அந்த போட்டோ இருக்காப்பா? இருக்குமா, இந்த பாரு. இத பாரு. ஆமா, முகம் தெரியல. இவன் எங்கேயோ பார்த்த மாதிரியும் தெரியலையே. அக்கா, உனக்கு தெரியுதா பாரு, நீ எங்கேயாவது பார்த்திருக்கியா? இவளுக்கு நம்மளை விட்டா வேற யாரமா தெரியும்? அதுவும் இவ எங்க பாத்துருக்க போறா? நான் இங்க பார்த்ததில்ல. 50 லட்சம் ரூபாய்னா ரொம்ப பெரிய பணமா? பாருமா, 50 லட்சம் ரூபாய் பணம் பெரிய பணமான்னு கேக்குறா. இவளை வச்சுட்டு என்னமா பண்றது? சரிம்மா, நீ போய் வேலையை பாரு. அவன் நிச்சயம் இன்னும் 1-2 நாள்ல சிக்கிடுவான். நான் நிதானமாவே இந்த பிரச்சனை டீல் பண்றேன். அவன் யாருன்னு மட்டும் தெரியட்டும். அன்னைக்கு பாரு இந்த கதிரேசன் யாருன்றத. ஹலோ, சொல்லு சுடர். ரகு, முட்டாள் மாதிரி எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்காத. நான் முட்டாள் மாதிரி பண்றேனா? எவ்வளவு பிரில்லியண்டா ஒவ்வொரு காயும் நகர்த்திட்டு இருக்கேன் தெரியுமா? உன் தலை, உன் ஆளு ஒருத்தன் புரோகிதருக்கு போய் பணம் கொடுத்திருக்கானே, நீ அனுப்புன அந்த ஆளுடைய போட்டோ போலீஸ் கிட்ட இருக்கு. இப்போ நம்ம செந்தில் தான் போய் பணம் கொடுத்தான். அந்த போட்டோ போலீஸ் கிட்ட இருக்கா? எப்படி எப்படி? அந்த பணத்தை வெளியே எடுக்காதன்னு நான் உன்கிட்ட சொன்னேன்ல. நீ அந்த பணத்தை எடுத்ததா புரோகிதருக்கு கொடுத்து அனுப்பியிருக்க. அந்த புரோகிதர் பேங்க்ல கட்டியிருக்கான். சீரியல் நம்பரை வச்சு புடிச்சிருக்காங்க. உன் நல்ல நேரம் ஆளு தெரியாதுன்னு சொல்லிட்டான். செந்தில் அவனுக்கு பணம் கொடுத்தத சிசிடிவி ஃபுட்டேஜ வச்சு அவனுடைய டீடைல எடுத்துட்டாங்க. அவன் ஹெல்மெட் போட்டு தானே போயிருப்பான். கடைசி வரைக்கும் அவன் ஹெல்மெட்டை கழட்டி இருக்க மாட்டானே. அந்த ஒன்னாலதான் அவன் தப்பிச்சிருக்கான். இல்லனா இந்நேரத்துக்கு அவனை தூக்கி இருப்பாங்க. நல்ல வேலை செய்றீங்க பாருங்க. இப்படிலாம் வேலை செய்யும் போது இந்த அளவுக்கு கூட மாட்டாம இருக்க முடியாது சுடர். ஆனாலும் அவன் முகம் தெரியலல. சோ we are safe. அவங்க இப்ப அந்த போட்டோவை எல்லா இடத்துக்கும் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த போட்டோவெல்லாம் வச்சு அவ்வளவு அக்யூரேட்டாலாம் கண்டுபிடிக்க முடியாது. இருந்தாலும் நான் என்ன செய்யணுமோ அதை உடனே செய்றேன். அப்புறம் புரோகிதர் கிட்ட எப்படியாவது அவங்க என் போன் நம்பரை வச்சு என்ன ட்ரேஸ் பண்ண பாப்பாங்க. நான் என் போன் நம்பரை மாத்திடுறேன். உனக்கும் நான் வேற ஒரு புது சிம்மை கொடுத்து அனுப்புறேன். நீயும் நானும் வேற நம்பர்ல இருந்து பேசிப்போம். உனக்கும் எனக்கும் மட்டும்தான் அந்த நம்பர், வேற யாருக்கும் இல்ல. ஓகே, ஜாக்கிரதையா இரு. நான் பாத்துக்கிறேன், டோன்ட் வரி. என்ன இது ரொம்ப புதிரா இருக்கே. நான் மட்டும்தான் இங்க அண்டர் கிரவுண்ட்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு நினைச்சா எனக்கு தெரியாம ஒரு லைன் பாஸ் ஆயிட்டே இருக்கே. ஆக்சுவலி என்னதான் நடக்குது? நான் தான் ரகு கிட்ட விஜயோட பூமி பூஜையை நடக்க விடாம பண்ணுங்கன்னு சொன்னேன். அதான் ரகுவும் பண்ணான். ஆனா ரகு கொடுத்த பணம் எப்படி கதிரேசன் வீட்ல அடிச்ச பணமா இருக்கு? 1 ரூபாய் 2 ரூபாய் இல்ல, 50 லட்சம் அடிச்சிருக்காங்க. யாரு அடிச்சிருப்பா? ஒருவேளை இந்த ரேணுகா தான் அடிச்சிருப்பாளோ? இந்த ரேணுகா அடிச்சு ரகு கிட்ட கொடுத்திருப்பாளோ? ரேணுகா கதிரேசனோட பொண்ணு. ஆனா அவ ஏன் இந்த பணத்தை அடிச்சு ரகு கிட்ட கொடுக்கணும்? ஒரே குழப்பமா இருக்கே. ஒருவேளை
ரொம்ப ஜென்டில்மேன் மாதிரி நடந்துக்கிற ரகு ரேணுகாவை பிளாக்மெயில் பண்ணி இதெல்லாம் செய்ய வைக்கிறானா? இந்த ரகு விஷயத்துல நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். முதல்ல ஏதாவது பிரச்சனைனா அவன் நம்மள கை காட்டிடக் கூடாது. அத முதல்ல வார்ன் பண்ணுவோம். எப்படியும் கதிரேச பண்ண விஷயம் ராஜுக்கு தெரிஞ்சிருக்கும். நாம கொஞ்சம் கவனமா தான் பேசணும். ஹலோ, சொல்லுங்க. ரகு, எப்படி இருக்கீங்க? பிக் ஷாட்ஸ் நீங்க எல்லாம் என் கூட இருக்கீங்க. எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன். என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க அந்த பூமி பூஜைக்கு கமிட் ஆன புரோக்கருக்கு பணம் கொடுத்தீங்கல்ல? ஆமா, ஒரு 500 ரூபாய் பணம் கட்டு கொடுத்தேன். அந்த 500 ரூபாய் கட்டு கதிரேசன் வீட்ல காணாம போன கட்டுன்னு போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.